சத்யா வரதனோட பொண்ணு. சத்யாவும் தேவியும் உடன் பிறந்த அக்கா தங்கச்சி. தேவிக்கு நடந்த கொடுமையெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியும். சத்யா சென்னைக்கு வந்ததே தேவிக்கு அபிய கல்யாணம் பண்ணி வைக்கத்தான். என்ன காமாட்சி, நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்றேன், நீ எதுவும் பேசாம அமைதியா நிக்கிற? என்னங்க, நீங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும்னு நம்புறவனா இந்த விஷயத்தையும் நான் அப்படித்தான் எடுத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? நீ பயப்படுவியோங்கிற ஒரே காரணம் தான் காமாட்சி. எனக்கு ஏதாவது ஆயிடுமோ, இல்ல நான் ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கணும்னு நீ பயப்படுவ. அப்புறம் உன் நிம்மதியை தொலைச்சிருவ. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் உன்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சேன். இப்போ எனக்கு அதே பயந்தாங்க. அந்த செல்வநாயகிக்கு எதிரான போராட்டத்துல நீங்க ஜெயிச்சிடலாம், தேவிக்கு அபிய கல்யாணமும் பண்ணி வச்சிடலாம். ஆனா சத்யா உங்க பொண்ணு இல்ல, தேவி கோவிந்தண்டம் பொண்ணு இல்லைன்னு வெளி உலகத்துக்கு தெரிய வந்தா என்னங்க ஆகுறது? அந்த பொண்ணுங்க வாழ்க்கையோட நீங்க இத்தனை நாள் சம்பாரிச்சு வச்சிருந்த பேரு புகழு எல்லாம் சேர்ந்து போயிடுமேங்க. இல்ல காமாட்சி, நான் அப்படி பார்க்கல. செல்வநாயகிக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்திருக்கிறான்னு தான் இந்த சொசைட்டி பார்க்கும். அவ கொட்டத்தை நலன் அடக்கிட்டாருன்னு தான் இந்த சொசைட்டி நினைக்கும். உனக்கு தெரியாது காமாட்சி, சத்யா ஆரம்பத்துல இந்த பிரச்சனைய சொன்னப்ப நானும் பயந்தேன். செல்வநாயகியை எதிர்த்துக்கிட்டு உன்னால ஒண்ணு செய்ய முடியாது, ஊரை பார்த்து போயிடுன்னு தான் சொன்னேன். அவ பாரதி சொன்ன புதுமை பெண் மாதிரி நிமிர்ந்து நின்னா. என் உயிரை கொடுத்தாவது என் அக்காவை வாழ வைப்பேன்னு உறுதியா சொன்னான். அவளோட அந்த தைரியம் என்னை உலுக்கி எடுத்துருச்சு காமாட்சி. அந்த சின்ன பொண்ணுக்கு இருக்கிற தைரியம்